எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் என்ற அந்த அமைப்புகள். ஆங்கில புத்தாண்டு முழுக்க சனி மீனத்திலே இருக்கிறார், பெயர்ச்சி எதுவும் இல்லை. ராகு கும்பத்தில் இருப்பார், பெயர்ச்சிகள் எதுவும் இல்லை. கேது சிம்மத்தில் இருப்பார், அவருக்கும் ராகு கேது பெயர்ச்சி இல்லை. குரு ஆண்டினுடைய முதல் பகுதி மிதுனத்தில் இருக்கிறார், பிற்பகுதி ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகத்திற்கு பெயர்கிறார். குரு பெயர்ச்சி மட்டும் உண்டு. அப்போது கேது சூரியனுடைய வீட்டிலே அமர்ந்து ஆண்டு முழுக்க இருப்பதால் அரசியலில் ஒரு நிலையற்ற தன்மைகள் உருவாகும். 2026 நடைபெறும் தேர்தல்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும், அல்லது எவருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு இழுபறி நிலைகளை இது காட்டுகிறது. ராகு சனியின் வீட்டில் அமர்ந்து சனி குருவின் வீட்டில் சுபநிலை பெறுவதால் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அகதிகளாக வேறு நாட்டிற்கு சென்றவர்களுக்கு ஒரு சுயாதீனம் கிடைக்கும் அளவிற்கு அல்லது அவர்களுடைய நிலை உயரும் அளவிற்கு சட்டங்கள் இயற்றப்படும். குரு ஆண்டினுடைய முதல் பாதி நல்ல நிலையில் இல்லை, அதனால் பொருளாதார மந்த நிலை, பொருட்களினுடைய விலைவாசி ஏற்றம் போன்றவற்றை காட்டுகிறது. ஆண்டினுடைய பிற்பகுதி ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் உச்ச நிலை பெறுவதால் பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையை எட்டும். எங்கு பார்த்தாலும் போர் முழக்கம் என்ற நிலைகள் உருவாகிறது. அதே போல் நாட்டில் எதிர் அணியினரால் சில குழப்பங்கள் உருவாகிறது. அதெல்லாம் நிவர்த்தி பெற்று ஒரு நல்ல நிலையை எட்டும்.